இன்றைக்கி மார்னிங்கே வந்து பிக் பாஸ் வந்து சிக்கனை கொடுத்து விட்டு ஒரு பெரிய சண்டையை தூண்டி விட்டாருங்கிறது அவங்க எல்லாருக்கும் தெரியும். மார்னிங்கே ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதாவது கன்னியக்கா வந்துட்டு சமைச்சு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா, சாண்ட்ரா, அவங்க பார்வதி எல்லாருமா சேர்ந்து பேசி வச்சு நமக்கு அவங்க பாயிண்ட்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அவங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்க வேண்டாம், லேட்டாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு காமன் ஃபுட்டை நல்லதாக செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பெஷல் ஃபுட் எது கேட்டாலும் அது லேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஸோ மத்தியானம் ஒரு காமன் ஃபுட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அதோடு பேசாமல் இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கும் போது தான் பிக் பாஸ் வந்து இந்த மாதிரி சிக்கன் அனுப்பியிருப்பாரு. சிக்கனை வந்து இவங்க சமைச்சு வச்சுருவாங்க. வச்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஏதோ ஒரு சாதம் கொடுத்துட்டு அவங்க எல்லாம் அந்த சிக்கன் கறி கேட்டு கை நீட்டிகிட்டு இருப்பாங்க. கை நீட்டி இருக்கும்போது கனி என்ன சொல்லிடுவாங்கன்னா, சரி எல்லாரும் வந்து கேட்குறாங்க எப்படி ஃபுட்டில் போய் எவ்வளோ அரசியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சாப்பாடை எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த சிக்கன் எடுத்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சர்வ் பண்ண ஆரம்பித்தோடனே இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து பேசி வச்சுருக்காங்க, லேட்டாக தான் கொடுக்கணும்னு பேசி வச்சுருக்காங்க. அப்போ இப்போ வந்து கன்னியக்கா தூக்கி கொடுக்கும்போது அது வந்து அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நெகட்டிவாக முடிஞ்சிடுங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து கன்னியக்காக்கு அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல திவ்யா ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா நீங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்து பேசி வச்சுருக்கோம், எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, மக்கள் எல்லாமே பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பு. ஸோ நீங்கள் பாட்டுக்கு சிக்கன் எடுத்து கொடுத்துட்டீங்க, நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை, கொஞ்சம் லேட் பண்ணி கொடுக்கலான்னு சொன்னோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டை திவ்யா எடுத்து வைக்கிறாங்க. மார்னிங் கன்னியக்கா கூட ஆர்கியூமெண்ட் நடக்கும்போதும் சரி, ஆஃப்டர்நூன் நடக்கும்போதும் சரி, எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல திவ்யா கிட்ட மட்டும் கன்னியக்கா வந்து சாரி கேட்டிருப்பாங்க. ஆமாம், நீ சொல்கிறது நியாயம் தான், நான் உன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டிருப்பாங்க. அதில் கொஞ்சம் நியாயமாக பேசியிருக்கிறது வந்து திவ்யா தான் பேசியிருப்பாங்க. இப்போவும் அவங்க தான் அந்த நியாயமான கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. என்ன அவங்கள்ட்ட ஒரு பிரச்சனைனா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் அக்செப்டன்ஸ் இல்லை. டப்புன்னு என்னையவா அப்படி சொன்னேன், ஆமாம் தானேன்னு அப்படி ரொம்ப கோவப்படுறாங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுட்டாங்கன்னா மற்றபடி அவங்கக்கிட்ட நிறைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி பண்ணது ரெக்கார்ட் ஆகிருக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை நடக்குது. கன்னியக்கா வந்து வெளியில் வந்து இவங்க கிட்டலாம் சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் இப்படி சாப்பாடு வச்சு அரசியல் பண்ணுறாங்க, எனக்கு அப்படி அரசியல் பண்ண முடியல, சாப்பாடு விஷயத்தில் கை வைக்க எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இப்படி ஆளாளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுறாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க, நம்மளும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க பாத்ரூமில் போயிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா வந்து பின்னாடியே போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சாண்ட்ரா வந்து இல்லை, இது எனக்கு ரொம்ப நெகட்டிவாக போயிடும், எனக்கு பயமாக இருக்குன்னு. ஒரு நேரம் பார்த்தா எப்படி இருக்காங்கன்னா, பயமே இல்லாத ஒரு ஃபியர்லெஸ் லைனஸ் மாதிரி இருக்காங்க. இன்னொரு நேரம் பார்த்தா ரொம்ப பயந்து ஐயோ என் குழந்தைங்க பார்ப்பாங்க நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து பாத்ரூம்குள்ளே வச்சு செஞ்சிட்ருக்காங்க. அப்போ திவ்யா வந்து சமாதானப்படுத்துகிறாங்க, கன்சோல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லைக்கா, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க, நீங்கள் அப்படிலாம் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே நான் பார்த்துருக்கேன், திவ்யா வந்து யார் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஒரு எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து அழுதுட்டாங்கன்னா இவங்களும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பர்சனாக போயிட்டு கன்சோல் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அவங்க பண்ணுறது வந்து ஒரு பார்க்குறதுக்கு உண்மையாக இருக்குது. இல்லைன்னா நமக்கே தெரியும், சும்மா ஃபேக்காக சில பேர் வந்துட்டு நான் ரொம்ப நல்லவன் காட்டுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாகவே போயிட்டு கன்சோல் பண்ணுறாங்க. அப்புறமா 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறமும் திரும்பவும் சாண்ட்ரா வருத்தப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க. நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இனிமேல், கேப்டன்னு நீங்களாம் என்ன சொல்கிறீங்களோ அதை நேரில் போய் நான் ஃப்ரெண்டில் போய் சொல்லிட்டு வருவேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ திவ்யா சொல்கிறாங்க, அக்கா நம்ம விருப்பப்பட்டு தானே சமைச்சு கொடுத்தோம், நம்ம சாப்பாடை வச்சு அரசியல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, நம்ம விரும்பி தானே சமைச்சோம், ஆமாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சாண்ட்ரா எதுவுமே சொல்லலை. ஏன்னா சாண்ட்ரா அதை விரும்பி சமைக்கலை, திவ்யா அதை விரும்பி பண்ணனால அவங்க அதை சொல்கிறாங்க. சாண்ட்ரா வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, நான் இங்கே சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன் இந்த வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி லைவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதுக்கு எப்படி இது பண்ணன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஃபேஸை வந்து பிளண்ட்டாக வச்சுருக்குறாங்க, அந்த இதில் எந்த எக்ஸ்ப்ரெஷனுமே காட்டாமல். ஸோ இந்த டிஸ்கஷன் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு பக்கம் இவங்க மாயாவிஸ் அப்புறம் மிச்ச கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து சும்மா பெர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் கூப்பிட்டுட்டாங்க லைவில், கூப்பிட்டு காயின்ஸ் கொடுக்கறது என்ன அப்படிங்கிறது டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிஸ்கஷன் தான் இப்போ லைவில் போயிட்டுருக்கு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.